ஹிந்தியோட இம்போஷன் பற்றி நம்ம பேசிக்கிறோம். எந்தெந்த டைப்ஸில் இந்த இம்போஷன் இருக்க நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டியூட்டி டு ப்ரொமோட் ஹிந்தி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிகல் 351 சேஸ். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் மனு கொடுப்பீங்க, ஆனால் ஹிந்தியில் பதில் கொடுத்தாலும் கொடுப்போம். அதில் வந்து தெளிவில்லை. சென்சஸ்ல காலங்காலமா ஹிந்தி ஸ்போக்கன் பை 42, 43, 44% காட்டிட்டு வராங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சில லாங்குவேஜஸ் ஹிந்திக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் நீக்கினீங்கன்னா ஹிந்தியோட பர்சன்டேஜ் ஆக்சுவலி 25% தான். லீக் யூ அண்ட் யூ சைனீஸ் 74% இருந்தாலும் ஒரு சைனீஸை திணிக்கலாம். நீங்கள் ஹிந்தியை 25% வச்சுட்டு நீங்கள் திணிக்க பார்க்குறீங்க, which is not correct. She calls it linguistic genocide. That is லாங்குவேஜஸோட அழிவு வேகமாயிருச்சு ஸ்கூல் சிஸ்டம் வந்து. ஒரு வாத்தியார் பத்தாது 9th to 4 வருஷத்துக்கு ஒரே வாத்தியார் போட்டாலும் வருஷத்துக்கு 560 கோடி தேவைப்படுது. Is this the way you should spend your money? 1000 crores இப்படியே பண்றது? ஈரான் பாரதி பார்த்தீங்கன்னா பயங்கரமா US இவங்கெல்லாம் பயங்கரம் பண்றாங்க. அதில் நாளைக்கு நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷனில் மாட்டினா எப்படி டீல் பண்றது? யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் பிக் திங்ஸ். அதை விட்டுட்டு நீங்க வில்லேஜ் டாய்லெட்டு, இந்த ரோடு, இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வேலை கிடையாது. இந்தியா மொத்தமாக எல்லா லாங்குவேஜும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. பட் இப்போ உங்கள் ரிப்போர்ட்லேயே கூட சார் ஆர்டிகிள் 348 நினைக்கிறேன், அதில் வந்து கோர்ட்டில் வந்து வாதாடுற மொழியுமே கூட இப்போ நம்ம வந்து தமிழ் கேட்டுக்கிட்டே இருக்கோம். தமிழில் கோர்ட்டில் வாதாடுறதுக்கு ஆப்ஷன் கொடுங்க. பட் நமக்கு இன்னும் ஸ்ட்ரகிளாக இருக்குது. பட் சில லாங்குவேஜஸ்க்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தீங்க. ஸோ அது என்ன சார்? இல்லை, ஆர்டிகல் 348 என்ன சொல்லுதுன்னா, த லாங்குவேஜ் ஆஃப் கோர்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், லாங்குவேஜ் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் டிராஃப்டிங், சட்டமெல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கணும். அப்படி வேறு மொழியில் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் இருந்தாலும் இது ஆத்தென்டிக்கா அது ஆத்தென்டிக்கான்னு ஒரு சர்ச்சை வந்தால் இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் தான் ஆத்தென்டிக் அப்படின்னு சொல்லி 348 இருக்குங்க. இன்னொரு இருக்குது 348 என்ன சொல்லுதுன்னா, ஹைகோர்ட்டில் லோக்கல் லாங்குவேஜில் மத்திய அரசாங்கத்தோட அனுமதியோட லோக்கல் லாங்குவேஜில் ஹைகோர்ட்டில் ஆர்குமெண்ட்டு அது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இது 4 ஸ்டேட்டால் தான் இந்த மத்திய அரசாங்கத்தில் இப்போ பர்மிஷன் வாங்க முடிஞ்சுது. அது ஹிந்திக்கு தான். என்ன, ஒன்று மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், யூபி, இந்த 4 பேர் தான் ஹைகோர்ட்டில் ஹிந்தி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 4 ஸ்டேட்டில் அங்கே இருக்க ஹைகோர்ட்டில் வந்து ஹிந்தியில் வந்து வாதாடலாம். ஆமாம், ஹிந்தியில் வாதாடலாம். முதல்ல எப்படி இருந்ததுன்னா ஹிந்தியில் ஆர்கியூ பண்ணலாம், ஆனால் ஆர்டர் இங்கிலீஷில் தான் போடணும்னு இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் என்ன மாற்றினாங்கன்னா, ஹிந்தியில் வாதாடலாம், ஆர்டர் கூட ஹிந்தியில் போடலாம், ஆனால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருந்தால் தான் ஒரு காமன். இப்போ அந்த ஆர்டர் வச்சு இங்கே ஏதாவது பேசலாம். சரி, நீங்கள் ஹிந்திலே ஆர்டர் போட்டிங்கன்னா அந்தந்த ஸ்டேட் ஒரு ஐலாண்ட் மாதிரி ஆயிரும் வந்து. ஸோ அது பட் மற்ற ஸ்டேட்டுக்கு தேர் நாட் அலோவிங் இட்டுங்க. பட் சார், இது எனக்கு தெரிஞ்சு கலைஞர் இருக்க பீரியட்லேருந்து ஹைகோர்ட்டில் வந்து தமிழ் வாதாட மொழியாக வேணும்னு கேட்குறாங்க. அந்த ஆர்டரை வச்சு இங்கே வாங்க முடியாது சார். ஏன் இங்கே ப்ராப்ளம் இல்லை? அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாட் அலோவிங். ஈவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கன்சல்ட் பண்ணுறாங்க, அவங்க வேண்டாம் இப்படியே இருக்கட்டும்னு சொல்லி ஒரு ரிமார்க் கொடுக்குறாங்க. யார்? சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்ஜஸ்ஸு. இல்லை, இதை நோண்ட வேண்டாம், இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஹிந்தி 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் ஹிந்தி கொடுக்குறது அது சரியில்லை. யாருக்கும் கொடுக்காம ஒன் திங்குங்க. ஐ வுட் சே தட் இங்கிலீஷ் இஸ் த கரெக்ட் லாங்குவேஜ் ஃபார் லீகல் டிராஃப்டிங். லீகல் அந்த ப்ரிசிஷன் இருக்குது பாருங்கள், இங்கிலீஷில் இருக்கிற ப்ரிசிஷன் மற்ற லாங்குவேஜில் வராது, அந்த வராது. ஸோ எல்லாருக்குமே யூனிஃபார்மாக இங்கிலீஷ்னு போட்டிருந்தா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் சலுகை கொடுத்தனால இந்த பிரச்சனை வருது. மற்றவங்க எங்களுக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே. இப்போ சார் தொடர்ந்து இப்போ ஹிந்தியோட இம்போஷன் பற்றி நம்ம பேசிட்டு, பட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புலையோ இல்லை வந்து அதை அப்போஸ் பண்ணுறவங்களோ தெர் இஸ் நோ இம்போசிஷன். எங்கள் சைடில் வந்து எந்த வித இம்போஷனும் இல்லை. ஈவன் வி ஆர் ஜென்ரஸ், மற்ற லாங்குவேஜ் அக்காமடேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்தெந்த டைப்ஸில் இந்த இம்போஷன் இருக்க நினைக்கிறீங்க? அப்படி சொல்கிறவங்க கான்ஸ்டியூஷன் படிக்கலன்னு தெரியுதுங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 351 ஒன்று இருக்குது, ப்ரொமோஷன். ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டியூட்டி டு ப்ரொமோட் ஹிந்தி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஆர்டிகல் 351 சேஸ். இட் ஆல்சோ சேஸ் ஹிந்தியை ப்ரொமோட் பண்ணுறப்போ ஹிந்தி ஷுட் ட்ரா மோர் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் அண்ட் லெஸ் ஃப்ரம் அதர் லாங்குவேஜஸ். தட் இஸ் ஹிந்தி பல லாங்குவேஜ்லேருந்து வேர்ட்ஸை பாரோ பண்ணணும், ஆனால் சான்ஸ்கிரிட்லேருந்து அதிகமாக பண்ணணும்னு இப்போ கான்ஸ்டியூஷன்லேயே போட்டிருக்காங்க. விச் இஸ் எப்படி வந்துச்சு சார் கான்ஸ்டியூஷனில்? அது ஏன்னா கான்ஸ்டியூஷன் அந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்ஷன் இருந்ததுங்க அந்த லாங்குவேஜ் டிபேட். ஒரு ஃபேக்ஷன் வாஸ் ஹிந்தி ஹார்ட்லைனஸ். அவனுங்க என்ன சொன்னாங்க, ஹிந்தி தான் இருக்கணும், இங்கிலீஷை ஒழிச்சுக்கட்டுங்க, மற்ற மாநில லாங்குவேஜை ஒழிச்சுக்கட்டுங்க தான் பேசியிருந்தானுங்க அவனுங்க. அது அன்னைக்கு. இன்னொன்று ஹிந்தி மாடரேட்ஸ் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை ஹிந்தி நம்ம லாங்குவேஜாக இருக்கட்டும், ஆனால் இங்கிலீஷும் மற்ற லாங்குவேஜும் இருக்கட்டும், அவங்கவுங்க அந்தந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. தேர்ட் ஃபேக்ஷன் வாஸ் த ஆன்டி ஹிந்தி குரூப். இல்லை நாங்கள் இது ஒத்துக்க மாட்டோம், இங்கிலீஷ் கண்டினியூ பண்ணோம் அப்படி சொல்லுது. 3 விதமாக இருந்ததுங்க. அப்புறம் ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி
Hindi will be the official language of the union. Hindi is not a national language. நிறைய பேர் நேஷனல் லாங்குவேஜ்ங்கிற வாசல் ஆமாம் சொல்ல தப்பு. There's only what is called official language of the union. கான்ஸ்டியூஷனில் ஒரு 5-6 வகை இருக்குங்க. official language of the union, official language of a state, official language for interstate communication, union state communication, official language of courts and for linguistic drafting, and language for speaking in Lok Sabha and state assemblies, Rajya Sabha and state assemblies, parliament. இப்படி தான் இந்த ஒன்னொன்றுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ official language of the union is Hindi. ஆனால் 15 வருஷத்துக்கு இங்கிலீஷ் வில் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் அந்த 340 ஆர்டிகல் 340 இருந்து அப்புறம் அந்த கலாட்டாவில் பண்ணனால இங்கிலீஷ் வில் கண்டினியூ இன்டெஃபினெட்லின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் ஒத்துக்கிற வரைக்கும் கடைசி ஸ்டேட் ஒத்துக்கிற வரைக்கும் இது கண்டினியூன்னு ஒரு இது போட்டாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்டேட் அந்தந்த ஸ்டேட்டே முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் இன்டர்ஸ்டேட் இது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் போத் அந்த இங்கிலீஷ் ஹிந்தி ஸ்டேட்டுக்கு எழுதுகிறப்பெல்லாம் இங்கிலீஷ் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக போடும், இல்லை இங்கிலீஷில் தான் எழுதணும் அப்படின்னு இருக்குது. தென் பார்லிமெண்ட்டில் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஃபார் ஸ்பீக்கிங் இன் பார்லிமெண்ட் ஆர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திங்க. வேறு மொழியில் நீங்கள் தமிழில் பேசணுமோ கன்னடத்தில் பேசணுமோனா நீங்கள் ஸ்பீக்கர் சேர்மன் ராஜ்யசபா கிட்ட பர்மிஷன் வாங்கி பேசணும். எங்கள் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கோன்னா எதுக்கு பர்மிஷன் வாங்கணும் ஸ்பீக்கர்கிட்டயோ? இது மொழியில் பேசுகிறது யுனைடெட் நேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 190 லாங்குவேஜில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறான். இப்போது ஏஐ டூல்ஸு டிஜிட்டல் டூல்ஸ் நிறைய வந்திருக்கு, எக்ஸலண்ட் ட்ரான்ஸ்லேஷன் டூல்ஸ் வந்திருக்கு. ஸோ ஐ ஷுட் பி 22 அந்த 8th ஷெடியூலில் 22 லாங்குவேஜ் என்னமோ இருக்குது. அதில் எந்த லாங்குவேஜ் வேணால் பேசுகிறது, ஸ்பீக்கரோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கணும். நாளைக்கு ஸ்பீக்கர் விட்ரா பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை இங்கிலீஷில் தான் பேசணும், இல்லை ஹிந்தியில் தான் பேசணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஸோ you should be able to speak in any language and let the parliament provide translation facility. That's what we are saying. Adhu state la kuda I'm saying, supposing inga or Tamil state assembly kuda supposing somebody wants to talk in Baduga or Baduga language or Telugu language or in Kannada, let him speak. Why are you preventing him? You can't say Tamil da ni pesunu solla kuda neenga. அவங்க கான்ஃபிடன்ஸுக்கு எது இதாகுமோ அந்த மொழியை அவர் பேஸ்ட் போட்டுமே, அவர் எதில் ஃபெமிலியர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரோ அதில் பேஸ்ட் போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் இங்கிலீஷில் தான் பேசு, இல்லாட்டி ஹிந்தியில் தான் பேசு, இல்லை தமிழில் தான் பேசுன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. இது ஒரு பாயிண்ட்டுங்க. நம்ம வி ஹவ் ஸ்பெசிஃபிகலி செட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் லாங்குவேஜில் நிறைய பேருக்கு அது தெரில. ஆர்டிகல் 350 என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசாங்க ஆஃபீஸ்க்கோ இல்லாட்டி மாநில அரசாங்க ஆஃபீஸ்க்கோ நீங்கள் மனு யூனியன் ஆட்சி மொழி இல்லாட்டி ஸ்டேட் ஆட்சி மொழியில் கொடுக்கலாம், ஆர் இங்கிலீஷில் கொடுக்கலாம். ஸ்டேட் அஃபிஷியல் ஆக்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் லாங்குவேஜ் ஸ்டேட்டோட ஆர் இங்கிலீஷில் கொடுக்கலான் இருக்கு. ஆனால் அது சைலண்ட்டாக இருக்குது. எதில் பதில் கொடுக்கணுங்கிறதுல சைலண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் மனு கொடுப்பீங்க, ஆனால் ஹிந்தியில் பதில் கொடுத்தாலும் கொடுப்போம். யார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் தெளிவு இல்லை. அதில் நீங்கள் மனு இப்படி கொடுக்கலாம் தான் இருக்க தவிர பதில் இதில் வரணும். அதில் நிறைய பிரச்சனை வருது. நீங்கள் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் அந்த கர்நாடகாவில் ஏதோ ஒரு பேங்க்ல மேனேஜர் ஆக்சுவலாக இங்கே கூட நம்ம மதுரை எம்பி சு வெங்கடேசன் கூட அவர் ஹிந்தியில் தான் ரிப்ளை வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்தார். இல்லை நீங்கள் ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி செக்கில் பார்த்தா அவன் ஹிந்தியில் தான் பேசுகிறான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஜென்ரலுங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷுட் போஸ்ட் பீப்புள் ஹூ நோ த லோக்கல் லாங்குவேஜ். அந்த மாதிரி ஆட்களை தான் போடணும். நீங்கள் ஹிந்தி தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு அந்த எண்ணமே தப்பது. தட் இஸ் யுவர் அந்த அப்போ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலே சில பேர் இதை பேசியிருக்காங்க. திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லி சில மெம்பர்ஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோங்க தட் ஷாம் பிரசாத் முகர்ஜி இருக்கார் பாருங்க, இந்த ஜன்சங்கோட ஃபவுண்டர். ஜன்சங் இஸ் த ப்ரெடெசஸர் ஆஃப் த பிரசன்ட் பிஜேபி அண்ட் ஆல் தட். he was against this Hindi imposition. அவர் பெங்காலி, மேபி அந்த காரணமாக இருக்கலாம். அவருக்கு நாங்கள் இன்ஃபேக்ட் எங்கள் சாப்டரில் அவரோட கொட்டேஷனோட தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நீங்கள் ஒரு தீர்மானம் போடுவீங்க, இந்த மொழி தான் இருக்கணும்னு போட்டால் நான் எல்லோரும் ஒத்துக்குவாங்கன்னு நினச்சிங்கன்னா தப்பு, நாங்களும் ஒத்துக்க போகிறது இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு அன்னைக்கு. ஆமாம், அன்றைக்கி அவர் யார் ஜன்சங் ஃபவுண்டர் இந்த ஷாம் பிரசாத் முகர்ஜி. ஈவன் அண்ணாதுரையோட ஸ்பீச்சில் கூட, அண்ணாதுரை ஒரு ஸ்பீச்சில் ஐ ரிமெம்பர் ராஜ்யசபாவில் பேசல, ஹிந்தி ஸ்போக்கன் பை 42% ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க சென்சஸில் காலங்காலமாக ஹிந்தி ஸ்போக்கன் பை 42, 43, 44% காட்டிட்டு வராங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த பீப்புள்ஸில் லாங்குவேஜ் சர்வே பண்ண அந்த கணேஷ் தேவி பண்ணாருன்னு சொன்ன பாருங்கள், இந்த லிங்குவிஸ்ட். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், இந்தியா லிங்குவிஸ்டிக் சிவிலைசேஷன் சொல்லி. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க சென்சஸில் ஒரு இது பண்ணியிருக்காங்க, சரியில்லை. அது 53 லாங்குவேஜஸ், அது சில லாங்குவேஜஸை ஹிந்திக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த அதை பேசுகிறவன் நீங்கள் ஹிந்திக்காரனுக்கு புரியாது, ஹிந்திக்கார பேசுகிறது அவனுக்கு புரியாது. அந்த லாங்குவேஜ் கூட ஹிந்தி ஸ்பீக்கர் ஹிந்தியில் சேர்த்துருக்காங்க. எல்லாத்தையும் ஹிந்தி கணக்கில் எழுதிட்டு பூஸ்ட் பண்ண பார்க்குறானுங்க. ப்ளஸ் ஒரு சில லாங்குவேஜஸ் லைக் போஜ்புரி,
அவதி, மகதி, சத்தீஸ்கடி, ராஜஸ்தானி இதெல்லாம் கொஞ்சம் ஹிந்தி மாதிரி இருக்கும். பட் அது ஹிந்தி கிடையாது. அதெல்லாம் ஒரு பழமையான லாங்குவேஜ். 500-1000 ஆண்டு. ஹிந்தி ஒரு 200-250 இயர்ஸ் தான் இருக்குங்க. ஸோ அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் ஹிந்தியோட டயலெக்ட்ஸை ட்ரீட் பண்ணுறாங்க. டயலெக்ட்னா வட்டார மொழின்னு. ஆமாம் ஆமாம், அது தட் இஸ் ஹிந்தி. அது வேற மொழி ஆக்சுவலி. அது இன்ஃபேக்ட் ஹிந்தி இஸ் ரீசெண்ட்டுங்க. அது ஏன்ஷியன்ட் லாங்குவேஜஸ். இது இந்த போஜ்புரி எல்லாம் ஏன்ஷியன்ட். நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஸ்பீக் போஜ்புரி. ஸோ யூ கேன் கால் போஜ்புரி as a dialect of Hindi. பட் இது கேட்க அப்செட்டாக இருக்கா சார்? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த மொழியை வந்து நீங்கள் இந்த மொழியோட இல்லை, இது எப்படி இருக்குன்னா லாட்டின் இஸ் a dialect of Italian சொல்கிற மாதிரி இருக்குது. இட்டாலியன் இஸ் derived from Latin. புரியுதுங்களா? லாட்டின் கேன் பி a dialect of Italian. ஸோ அதே மாதிரி பட் எப்படி சார் இது டயலெக்ட்னா இப்போ திருநெல்வேலி ஒரு மொழி ஒரு வட்டார வழக்கு பேசுவாங்க, கோயம்புத்தூர் வட்டார வழக்கு பேசுவாங்க. எப்படி ஒரு மொழியை டயலெக்ட்டுங்கிறாங்க? குவாய்ட்டா பண்ணிட்டானுங்க, யாருக்கு தெரியாது. இந்த நார்த் இந்தியாவிலங்க, அங்கே நார்த் இந்தியாவிலேயும் நிறைய வெவ்வேறு மொழி இருக்குது. என்ன போஜ்புரி பேசுகிறவன் இப்போ போஜ்புரி தான் பேசுகிறான். ஹிந்தி அவனுக்கு தெரியும், போஜ்புரி பேசுகிறான். 2 லாங்குவேஜுக்கு நிறைய சிமிலாரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராஜஸ்தானி, இன்ஃபேக்ட் ராஜஸ்தானியே ஒரு 8th ஷெடியூலில் இன்க்ளூட் பண்ணோன்னு 2-3 வாட்டி கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ராஜஸ்தானி தனி அங்கே நிறைய டிஸ்பியூட் இருக்கு. பட் இந்த நம்ம அளவுக்கு இல்லை. ஸோ அங்கே என்ன ஆகுதுன்னா, ஸோ போஜ்புரியில் சினிமாவில் இருக்குது, டிவி சீரியலில் இருக்குது, இதெல்லாம் வருது. பட் பாலிவுட் அளவுக்கு அது ஃபேமஸ் ஆகிடல. அதனால ஷாருக் கான் தெரியுது இது ஆகுது. ஸோ ப்ரொஃபஸர் ஜே.என். தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் நீக்கினீங்கன்னா ஹிந்தியோட பர்சன்டேஜ் ஆக்சுவலி 25% தான். இந்தியாவில் ஹிந்தி பேசுகிறவங்க பர்சன்டேஜ் 25%. 41-42 44 சொல்கிறாங்க. பட் ஒரிஜினல் வந்து 25 தான். ஹீ சேஸ் இட்ஸ் ஒன்லி 25. இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்கள் தப்பாக ஹிந்தியோட சேர்த்துறீங்க. தட் இஸ் சிலதெல்லாம் ஹிந்தியோட பழமையான லாங்குவேஜ். அதுலேருந்து தான் ஹிந்தி டிரைவ் ஆகிருக்கு. என்ன எப்படி இட்டாலியன் லாட்டின் டிரைவ் இருக்கும், அந்த மாதிரி ஹிந்தி இஸ் டிரைவ் ஃப்ரம் தெம். சில லாங்குவேஜஸ்க்கு ஹிந்திக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு 2-3 உதாரணம் கொடுக்குறதுக்கு அதுக்கும் ஹிந்திக்கும் சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் சும்மா சேர்த்து விட்டுருக்காங்க. ஸோ நீ இன்னுமேலே சென்சஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஹிந்தியோட ஃபிகர் கரெக்டாக போடணும் அப்படின்னு அவர் ஒரு பரிந்து சொல்கிறார். நாங்களும் அதே ஃபிகர் சொல்கிறோம். நீங்கள் இந்த லாங்குவேஜஸில் நீக்கிறீங்க, கரெக்டாக ஹிந்தி 25%, 25% கிடைக்கும். இப்போ இது ஒரு இது பாருங்கள், லீக் யூ அண்ட் யூ சைனீஸ் 74% இருந்தாலும் ஒரு சைனீஸை திணிக்கலாம். நீங்கள் ஹிந்தியை 25% வச்சுட்டு நீங்கள் திணிக்க பார்க்குறீங்க, விச் இஸ் நாட் கரெக்ட். இது ஒரு பாயிண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இங்கிலீஷில் கூட சென்சஸில் தப்பாக புள்ளி எடுக்கிறாங்க. இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை 0.2% 0.02% ஆஃப் இந்தியன்ஸ் மாதிரி காட்டுறாங்க, விச் இஸ் நாட் கரெக்ட் அட் ஆல். இங்கிலீஷ் இது இந்தியாவில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அவர் ப்ரொஃபஸர் ஜே.என். தேவி அந்த லிங்குவிஸ்ட் அவர் சொல்கிறாரு, நாங்களும் எங்கள் ரிப்போர்ட்டை சொல்கிறோம், இங்கிலீஷோட கணக்கெடுப்பு கரெக்டாக எடு. 0.2% 0.02% இந்தியாவில் இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னு சொன்னால் இது தப்பு. நிறைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் இங்கிலீஷ் இஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜுங்க. நாகாலாண்டில் இட்ஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ், அருணாச்சல் பிரதேஷில் அஃபிஷியல் லாங்குவேஜ், அண்ட் சில ஸ்டேட்ஸில் இட்ஸ் செகண்ட் லாங்குவேஜ். அந்த மாதிரி. ஸோ இங்கிலீஷ் பேசுகிறவங்க எண்ணிக்கை கரெக்டாக எடு. தட் இஸ் ஹிந்தியும் கரெக்ட் எடு, இங்கிலீஷும் கரெக்ட் எடு. ஆமாம், இங்கிலீஷ் வேணுன்ட்டு நீங்கள் கம்மியாக காட்டுறீங்க, இங்கிலீஷ் ஹிந்தியை வேணுன்ட்டு கூட்டி காட்டுறீங்க. இந்த போஜ்புரி அவதியெல்லாம் தனியாக காட்டுங்க, அதை தனியாக காட்டுங்கன்னு சொல்லி எங்கள் பரிந்துரை. ஓகே. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த மொழி கிராஜுவலாக அதில் அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு காரணம் இது நம்ம சொல்லுங்க. டவுஸ் கட்னாப் கேங்கஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபினிஷ் லேடி, ஒரு லிங்குவிஸ்ட் ஃபேமஸ் லேடி இருக்குது. அந்த அம்மா ஸ்டடி பண்ணி அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்கூல் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் லாங்குவேஜோட டெத் இன்னும் ஃபாஸ்டர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்குது. எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் பிகம் ஃபாஸ்டர். ஸ்கூல் வந்த பின்னால் ஸ்கூல் சிஸ்டம் வந்ததுக்கு லாஸ்ட் 200 இயர்ஸ் தான் இப்போ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸ்கூல் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் 1, 2, 3 மொழி தான் நீங்கள் சொல்லித்தரனால மற்ற மொழிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸு போகுது. ஸோ ஷி கால்ஸ் இட் லிங்குவிஸ்டிக் ஜெனோசைடுங்க. தட் இஸ் லாங்குவேஜஸோட அழிவு இன்னும் வேகமாகிருச்சு ஸ்கூல்ஸ் சிஸ்டம் வந்ததுனால. ஸோ ஒரு லாங்குவேஜ் உயிரோட இருக்குமா சாகுமாங்கிறது அவர் அரசாங்கத்தோட லாங்குவேஜ் பாலிசியை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லுது, விச் இஸ் கரெக்ட் ஆல்சோ. இப்போது வாட் ஐம் சேயிங் இஸ், அன்லஸ் மக்கள் தானாகவே ரொம்ப இதாக ஆகி நம்ம கூர்கி லாங்குவேஜை விட்டுறக்கூடாது, துளு விட்டுறக்கூடாது, கோர்த்தா விடக்கூடாது, போஜ்புரி விடக்கூடாதுன்னு அவனுக்கு ஏதோ ரொம்ப இதாக இருந்ததை தவிர நார்மல் கோர்ஸில் அது அழிஞ்சு போயிடும். அன்லஸ் போஜ்புரி இஸ் அ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அட்லீஸ்ட் டாட் அஸ் அ லாங்குவேஜ் இன் ஏ ஸ்கூல், நார்மல் கோர்ஸில் அந்த லாங்குவேஜெல்லாம் போயிடும். ஸோ நாங்கள் என்ன பல பரிந்துரை கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, அந்த 8th ஷெடியூல் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எத்தனை லாங்குவேஜ் இன்க்ளூட் பண்ணுது? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, 1 மில்லியன், தட் இஸ் 10 லட்சத்துக்கு மேலே யாரை பேசிட்டு இருந்தால் அந்த லாங்குவேஜை கட்டாயமாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். இது கவர்மெண்ட்டுக்கு அதில் டிஸ்கிரிஷனே கிடையாது. என்ன 10 lakhsக்கு மேலே ஒரு லாங்குவேஜ் பேசப்பட்டதுன்னா அதை நீங்கள் எப்படி நீங்கள் மறுக்கிறீங்க? யூ ஹேவ் டு இன்க்ளூட் இட். அது அதே மாதிரி இந்த ஹிந்தின்னு சொல்லப்படுற லாங்குவேஜ், அதில் 26 அந்த ஹிந்தியில் 53 சேர்த்து விட்டுருக்கானுங்க. அதில் ஒரு 26 லாங்குவேஜ்க்கு 10 lakhs மேலே இருக்குது. அந்த 26 தனி லாங்குவேஜை காட்டுங்க, 8th ஷெடியூலில் சேர்த்துங்கன்னு சொல்கிறோம். போஜ்புரியை தனி லாங்குவேஜை காட்டுங்க, 8th ஷெடியூலில் சேர்த்துங்க அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் we are saying any language with more than 10 lakh speakers, native speakers, should be shown as a separate, should be included in the 8th schedule, including
the 26 languages out of 53 which are misclassified as dialects of Hindi. Okay. ஸோ இது அப்புறம் ட்ரைபல் லாங்குவேஜை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 1 lakhக்கு மேலே இருந்தாலே அதை நீங்கள் 8th ஷெட்யூலில் சேர்த்துணுவாங்க. ஏன்னா ட்ரைபல் லாங்குவேஜில் நீங்கள் 10 லட்சம் எதிர்பார்க்குறது கஷ்டம், அவங்களோட எண்ணிக்கை கம்மி. ஸோ இப்படி பண்ணால் ஒரு 65-70 லாங்குவேஜஸ் வரட்டுமே. ஸோ வாட், 780 லாங்குவேஜ் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் 10% கம்மி. இது இப்போ நிறைய பேர் இத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜ் இருந்தால் எப்படிங்க இருக்கட்டுமே. இப்போ யூரோப்பியன் யூனியனில் பார்த்தீங்கன்னா 24 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குங்க. அங்கே 77 கண்ட்ரிஸ் இருக்குது. சில ஜெர்மனெல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இங்கே ஜெர்மனி இது இருக்குது, ஜெர்மன் லாங்குவேஜ் 2 ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ 24 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி லிங்குவிஸ்டிக் ட்ரான்ஸ்லேஷன் டூல்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் அட் ஆலுங்க. அவர் ரெக்கமெண்டேஷன் இஸ் any language with more than 10 lakh people and tribal language with more than 1 lakh people should automatically get included in the 8th schedule. அந்த இதில் நீங்கள் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கணும். அந்த மொழியை சாகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், பணம் கொடுக்கணும், பார்த்துக்கணும். அஃப்கோர்ஸ் யூ மே சே மீதி மொழியெல்லாம் சத்தாலும் சாகும். எஸ், தே மே டை, அதர் லாங்குவேஜஸ் மே டை, பட் அதை சாகாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த அட்லீஸ்ட் ஒரு 70 மேஜர் லாங்குவேஜஸ் எல்லாம் நம்ம காப்பாற்றிக்க பார்ப்போம். படிப்படியாக நம்ம போகிறது நம்ம படிப்படியாக நம்ம வி கேன் சே 10 லட்சத்துக்கு போகலாம், 5 lakhs குறைக்கலாம், 1 lakh குறைச்சிட்டு போகலாம். பட் இப்பொழுதுக்கு நம்ம we have to say this and we have also said one more thing recommendation. இது அண்ணாதுரை பேரில்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரைட் நவ் ஹிந்தி இஸ் த சோல் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், இங்கிலீஷ் இஸ் கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, அந்த 22 அந்த 8th ஷெட்யூல் இருக்கிற அத்தனை லாங்குவேஜும் அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் யூனியனாக இருக்கணும். 22 லாங்குவேஜ் தான் 22 அஃபிஷியலாக இருக்கணும். எப்படி யூரோப்பியன் யூனியனில் 24 லாங்குவேஜ் அஃபிஷியல். நாங்கள் அதான் சொல்கிறோம், 8th ஷெட்யூல் இருக்கிற அத்தனை லாங்குவேஜும் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் த யூனியன் ஆகணும். புரியுதுங்களா? அப்படி தட் இஸ் 60 ஆனாலும் பரவாயில்ல. சார் யாரோ கேட்கலாம், 60 லாங்குவேஜில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இந்த சர்வீஸ் இந்த பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு ஃபாரினில் ஏதோ இந்த இது ஃபோனோ ஏதோ வாங்கினீங்கன்னா பல மொழியில் அதோட இது இருக்கும், இந்த வாரண்ட்டி இருக்கும். அந்த மாதிரி நத்திங் ராங். ஆர் நீங்கள் 3 மொழி மட்டும் பண்ணுங்க, இங்கிலீஷ், தமிழ் அண்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டேட். என்ன அந்த எந்த ஸ்டேட்டுக்கு அது பொருந்துமோ அதுக்கு மட்டும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கம்யூனிகேஷன் வருதுன்னா யூ ப்ரொவைட் ஒன்லி இன் இங்கிலீஷ், தமிழ் அண்ட் ஹிந்தி. ஆர் மணிப்புரிக்கு ஒரு இதுனா அந்த ஸ்டேட்டோட மொழி இது. ஸோ வாட் வி ஆர் சேயிங் இஸ் வி டெஃபினெட்லி ஷுட் நாட் அலவ் லாங்குவேஜஸ் டு டைங்க. உங்களோட மெயின் கன்சர்ன் பூரா வந்து தமிழோ இல்லை தமிழ் கூட சர்வைவ் ஆகிடும், மற்ற லாங்குவேஜஸ் போஜ்பூரியோ இல்லை மற்ற லாங்குவேஜ் தான் இப்போ மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது. ஆமாம், ரைட். சார் இப்போ இதோடைய சைக்காலஜி என்ன சார்? இப்போ நீங்கள் சொன்னது போல் முன்னாள் பிஜேபி சீஃப் அவருமே கூட இஸ் நாட் ஹிந்தி. இப்போ நிறைய பேர் ஹிந்தி கிடையாது, பட் சம்மோது வாண்டட் டு ஹிந்தி. இது என்ன சைக்காலஜி, ஏன் இது பண்ணுறாங்க? இல்லை, இது பார்ட்லிங்க. இது ஒரு நான் சொன்ன பாருங்க, பிகினிங்கில் அந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் அந்த டிபேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா many people seem to genuinely believed ஒரு நாட்டு ஒற்றுமையாக இருக்கிறது லாங்குவேஜ் ஒரு மொழி இருந்தால் தான் அது தப்பு. தட்ஸ் ஏ ராங் நோஷன். இவங்க ஹிஸ்ட்ரியை சரியாக படிக்கலாம், இது புரிஞ்சிக்கலாங்கிறது அர்த்தம். யூனிஃபார்மிட்டி, தட் இஸ் யூனிட்டி டசன்ட் ரிசல்ட் ஃப்ரம் யூனிஃபார்மிட்டி. யூனிட்டி ரிசல்ட்ஸ் ஃப்ரம் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் த லாங்குவேஜ். நான் சொன்ன பாருங்க, ஒரு குடும்பத்தில் நீங்கள் எல்லா 8 குழந்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணால் அந்த குடும்பம் யுனைடடாக இருக்கும். சில ஒரு குழந்தைக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கணும். ஸோ irrespective of the number of speakers, அந்த லாங்குவேஜ் 10 கோடி மக்கள் பேசட்டும், 1 கோடி பேசட்டும், 10 லட்சம் பேசட்டும், 1 லட்சம் பேசட்டும், 10,000 பேர் பேசினாலும் அந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். யூ ஷுட் ப்ரிவென்ட் தட் லாங்குவேஜ் ஃப்ரம் டைங் அவுட். சத்துக்கு போகுதுன்னு சொன்னால் அது ஒரு சின்ன லாங்குவேஜ் அப்படி பார்க்கக்கூடாது. ஸோ ஆர்டிகல் 351 சேஞ்ச் பண்ணணும்ல? ஆமாம், ஆர்டிகல் 350 இட்ஸ் டியூட்டி ஆஃப் கவர்மெண்ட் டு ப்ரோமோட். அதில் என்ன சொல்லுதுன்னா ஹிந்தி ப்ரொமோட் பண்ணணும்னு இருக்குது. அது சான்ஸ்கிரிட்டைஸ் ஹிந்தி ப்ரொமோட் பண்ணுங்கிற மாதிரி மீனிங் வருது இல்லை பார்த்தா. நாங்கள் என்ன சொல்கிறோம், அதை கம்ப்ளீட்டாக மாற்றி சாக போகிற லாங்குவேஜ், தட் இஸ் எல்லா இந்தியாவில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜஸையும் ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்ம கவர்மெண்ட்டோட கடமையாக இருக்கணும். எந்த லாங்குவேஜும் சாகாத மாதிரி பார்த்துக்கிறது தான் நம்ம கடமை. ஆர்டிகல் 50 நீங்கள் ஹிந்தியோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு எத்தனை இட்ஸ் டியூட்டி ஆஃப் கவர்மெண்ட் டு ப்ரோமோட் ஆல் லாங்குவேஜஸ், என்ஷூர் தட் நோ லாங்குவேஜ் பிகம்ஸ் எக்ஸ்டிங்க்ட், which I think is a common sense point of view and the correct point of view. ஆமாம், நீங்கள் இந்த இம்போஷன் என்னென்ன ஃபார்ம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அவங்க தொடர்ந்து நாங்கள் வந்து இம்போஸ் பண்ணலை, பிகாஸ் இப்போ ஸ்கூல் எஜுகேஷனுமே கூட நீங்கள் 3வது மொழி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறோம், வேறு கம்யூனிகேஷனோ இது பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் கம்யூனிகேஷனில் ரிப்ளே வந்து ஹிந்தியில் இருக்குங்க. அப்படி என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் இந்த இம்போஷன் நினைக்கிறீங்க? 4 லாங்குவேஜ், மற்ற ஸ்டேட் இல்லை, எந்த ஸ்டேட், எல்லா ஸ்டேட்லையுமே. இப்போ லெட்ஸே நீங்கள் ஒரிசாவில் ஒரு ட்ரைபல் சைல்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஸ்கூல்ஸ் வில் பி ஒன்லி இன் த டாமினன்ட் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட். ஒடியா மீடியம் தான் இருக்கும், இல்லை இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். ஸ்டேட்டில் 2 தான் இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரைபல் சைல்டு, நீங்கள் வீட்டில் உங்கள் ட்ரைபல் லாங்குவேஜை கற்றுக்குறீங்க, இங்கே ஒடியா மீடியம் கற்றுக்குறீங்க, அப்புறம் இங்கிலீஷ் கற்றுக்குறீங்க, அப்புறம் ஹிந்தியும் கற்றுக்குறீங்க, ஆர் சான்ஸ்கிரிட். ஓகே, அப்போ 4 ஆச்சு.
ஆர் ஃபர்கெட் ட்ரைபல் சைல்டு. நீங்கள் தமிழியன், யுவர் தமிழ் சைல்டு ஸ்டடிங் வாஸ் பார்ன் அண்ட் brought up in ஒரிசானா, வீட்டில் தமிழ், அங்கே தமிழ் மீடியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம். ஸ்கூலில் ஒடியா, அப்புறம் இங்கிலீஷு, அப்புறம் ஹிந்தி. ஸோ 4 லாங்குவேஜஸ். ஸோ ஃபார் ட்ரைபல் சில்ட்ரன் அண்ட் ஃபார் மைனாரிட்டி லாங்குவேஜ், மைனாரிட்டியான இந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டி இல்லை, நான் சொல்கிறது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. ஓகே. மகாராஷ்டிராவிலே வச்சுக்கோங்க, ஒரு தமிழ் சைல்டு இஸ் க்ரோயிங் அப் இன் மகாராஷ்டிரா, வீட்டில் தமிழ் பேசும், தமிழ் மீடியம் ஸ்கூல் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மராட்டி மீடியமில் படிக்குதுன்னு, ஏழை குழந்தைன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குது, மராட்டி மீடியம் படிக்குது 2, இங்கிலீஷ் படிக்குது 3, 4. ஸோ இட் ஆக்சுவலி இட் பிகம்ஸ் அ 4 லாங்குவேஜ் பேர்டன் ஃபார் மோஸ்ட் சில்ட்ரன். தட் இஸ் அந்த ஊரில் இருக்கிறவனுக்கு 3 அந்த இது. ஈவன் சம் லைக் சே கர்நாடகா எடுத்துக்கோங்க, இப்போ துளு இஸ் அ மைனாரிட்டி லாங்குவேஜ், ஸ்கூலில் அது சொல்லித்தரதில்லை. வீட்டில் துளு பேசும் அந்த குழந்தை, ஸ்கூலில் கன்னடா மீடியம், அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் ஹிந்தி. So what these fellows think is a 3 language formula is actually a 4 language burden for many people, for minority language children and tribal children. இது ஒன்று. ஆர் ஊர் விட்டு ஊர் இருக்கிற சில்ட்ரன். நீங்கள் மகாராஷ்டிரா போனீங்கன்னா இவர் மைனாரிட்டி லாங்குவேஜுங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. செகண்ட் பாயிண்ட், தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லையும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இஸ் சப்போஸ் டு பீன் இம்ப்ளிமெண்டட். பட் நடைமுறையில் யாருமே சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஒரு கண் தொடப்பு வேலை தான் பண்ணுறாங்க. என்ன ப்ராஜெக்ட் சார்? இப்போ இவங்க சொல்கிறாங்க, இப்போ மற்ற ஸ்டேட்லாம் இருக்கப்போ ஏன் இங்கே தமிழ் அது பொய்யுங்கிற, மற்ற ஸ்டேட்டில் இல்லை, மற்ற ஸ்டேட்டில் 3 லாங்குவேஜ் இல்லை இருக்குன்னா கண் தொடப்பு வேலைங்கிறேன். நீங்கள் எப்பவுமே கவர்மெண்ட்டில் டேட்டா வச்சதை நீங்கள் ஆர்கியூ பண்ணுங்க. யூ ஷுட் நாட் ஜஸ்ட் ஏதோ காற்றுல ஏதோ அடிக்கிற மாதிரி நம்ம ஆளுங்க பேசிட்டு போகிறாங்க. தட்ஸ் நாட் த வே டு ஸ்பீக். 2011 சென்சஸில் ஒரு டேட்டா இருக்குது. 2 மொழி தெரிஞ்சவங்க எத்தனை பேர், 3 மொழி தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? 3 மொழி தெரிஞ்சவங்க 7% தான் இந்தியாவில். நீங்கள் 1968லேருந்து 3 லாங்குவேஜஸ் ஸ்கூலில் சொல்லி தந்துட்டு இருந்தீங்கன்னா, தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா மாநிலத்தில் உண்மையாகவே நீங்கள் 3 லாங்குவேஜஸ் ஒழுங்காக சொல்லி தந்துட்டீங்கன்னா எப்படிங்க 7% இருக்க முடியும்? அப்படின்னா நீங்கள் சரியாக நிறைய ஸ்டேட்டில் ஒழுங்காக சொல்லி தரலன்னு அர்த்தம். இப்போ 2011 3 லாங்குவேஜ் இந்தியா முழுக்க தெரிஞ்சவங்க யாருன்னா 7% தான். அது அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இருக்கு பாருங்க, யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், அங்கே பிட்வீன் 1 and 2% தான் 3 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க. ஆல் இண்டியா ஆவரேஜ் 7%ங்க. அந்த ஹிந்தி பெல்ட்ல இட்ஸ் 1 and 2%. அப்படின்னா நீங்க கத்துக்கவே இம்ப்ளிமெண்ட் ஆகவே இல்லை. இம்ப்ளிமெண்ட் ஆகல. சும்மா நம்ம ஆளுங்க ஓப்பனா நாங்க பண்ண மாட்டோங்கிறோம். அவன் என்னன்னா குவாய்ட்டா இருந்துட்டு சரி பண்றதில்லை. 2-3 விதமா அது பண்றதில்லை. ஒன்று, ஒரு 10-15 நாளைக்கு சொல்லி கொடுத்துட்டு எல்லாரும் பாசன்னு தள்ளி விட்டுறாங்க. ஆர் ஒரு பேருக்கு ஒரு இது இருக்கும், வாத்தியார் இருக்க மாட்டான், இது இருக்க மாட்டான். ஃபைனான்ஷியல் கால்குலேஷன் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு நாளைக்கு நம்ம 3rd லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு முடிவு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நாட் ஃப்ரம் லெட்ஸ் சே 9th பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 9th, 10th, 11th, 12th. ஏன்னா அங்கே தான் ஹை ஸ்கூல்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூல் எண்ணிக்கை கொஞ்சம் கம்மி. அதுக்கே ஒரே ஒரு வாத்தியார் போட்டாலே, ஒரு வாத்தியார் பத்தாது. 9th, 10th 4 வருஷத்துக்கு ஒரு ஸ்கூலில் ஒரே 2 பேரும் ஒரே வாத்தியார் போட்டாலும் வருஷத்துக்கு 560 கோடி தேவைப்படுது. நினச்சி பாருங்க, ஒரு வாத்தியாருக்கு 2 வாத்தியார் போட்டிங்கன்னா 1000 கோடி. Now the question is this the way you should spend your money? 1000 crores இப்படியா பண்ணுறது? அது ஒன்று. ரெண்டாவதுங்க, இவங்க நீங்கள் என்ன வேணால் பார்த்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது போய். பிகாஸ் நீங்கள் ஒரு கடலூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 30% எனக்கு தெலுங்கு வேணாம்மா, 20% மலையாளம்மா, 20% கன்னடாம்மா, ஒரு 10% ஹிந்தியம்மா, 10% சான்ஸ்கிருதம். நீங்கள் 5 வாத்தியாரை போட போகிறீங்க. அவனுங்க நீங்கள் என்ன வேணால் கற்றுக்கலான்னு சொன்னால் நாங்கள் ஃப்ரீடம் கொடுக்குறோம். அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஸ்கூலில் என்ன சொல்லுவான், ஒன்றா ஹிந்தி கற்றுக்கோ, இல்லாட்டி சான்ஸ்கிருத் கற்றுக்கோ, மற்றெல்லாம் என்னால் முடியாதம்மா. கடைசியில் எல்லாமே யார் மெஜாரிட்டி என்ன சூஸ் பண்ணிருக்காங்களோ கடைசியில் அப்படி தான் போகும். இல்லாட்டி மினிமம் நம்பர் இத்தனை இருக்கணும் அப்படின்னு அவனே ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவான். ஸோ நடைமுறையில் இட் வில் எண்ட் அப் இன் ஹிந்தி வரலிங்க. இது ஃபைனான்ஷியலி இட் இஸ் நாட் வயபிளுங்கிறேன். ஃபைனான்ஷியலி இட் இஸ் நாட் வயபிளுங்க. எக்கனாமிக்கலி ஆல்சோ இட் சர்வேஸ் ஆஃப் ஷோன். நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வேன்னு சொல்லி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்துகிறாங்க. அசர்ன்னு சொல்லி ஒரு NGO பிரதமன் இருக்குது, அவங்க வருஷமும் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சர்வே நடத்துகிறாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, ஐ டோன்ட் நாட் டு கிவ் த எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ், ரிப்போர்ட்டில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் L1, செகண்ட் லாங்குவேஜ் L2, யூஸ்வலி அது மதர் டங் அண்ட் இங்கிலீஷ். இதே நம்ம இதில் சரியாக படிக்கல. 8ஆம் கிளாஸ் பையனுக்கு எஸ்பெஷலி கிராமத்து ஸ்கூல்லலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வேன்னு நடத்துவாங்க. சாம்பிள் சர்வே தான் அது. ஒன்று சர்வே அதில் L1 மதர் டங் ஒரு ஸ்டேட்டோட லாங்குவேஜ், L2 இங்கிலீஷ் யூஸ்வலி நடத்துவாங்க. சர்வே பண்ணுவாங்க, உங்கள் ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி அசர்ன்னு சொல்லி ஒரு சர்வே இருக்குது. அது NGO, ஒரு ஃபேமஸ் NGO இருக்குது ஸ்கூல் எஜுகேஷனில், பிரதமன் சொல்லி. அவங்க என்னென்னா கிராமத்து மக்களோட டெஸ்ட், இது ப்ரொஃபிஷியன்சி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, இந்தியன் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் L1 and L2 உதைக்குது.
இவனுக்கு 8ஆம் கிளாஸ் அசர் என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னா 8ஆம் கிளாஸ் பையனுக்கு 2ஆம் கிளாஸ் மதர் டங்லேயே 2ஆம் கிளாஸ் புக்கு ஒழுங்காக படிக்க தெரியாது, இங்கிலீஷ் இன்னும் கேவலம். ஸோ எங்கள் கேள்வி என்னன்னா, L1 L2 உருப்படியாக சொல்லி பார்க்கறதுக்கு நம்ம வழி பண்ணோம். L1 L2 சரியா தெரியாதப்போ நீ எதுக்கு L3 போய் திணிக்கிற, தேர்ட் லாங்குவேஜை போய் திணிக்கிற? இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், L3 ப்ரொஃபிஷன்ஸை இவங்க டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. யாரு? L1 L2 தான் இருக்கு. ஆமா, L3யோட என்ன டெஸ்ட் பண்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், என்ன சர்வே சென்சஸ் ரிசல்ட் காட்டுதில்ல, 7% தான் தெரியும், ஹிந்தி ஸ்டேட்ல 1 to 2% தான் தெரியும்னா L3 சர்வே பண்ணா நம்ம அசிங்கப்படுவோம் சொல்லி இவங்க L3 சர்வே பண்றதில்ல, L3 ப்ரொஃபிஷியன்சியை சர்வே பண்றதில்ல. ஸோ இவங்களுக்கே தெரியுங்க இது ஒரு தேவையில்லாம ஒரு ஐடியாலஜிக்கலா L3 தேர்ட் லாங்குவேஜ் சொல்றீங்க தவிர பல தரப்புல இட் டசன்ட் ஒர்க்குங்க. ஒன்று ப்ரொஃபிஷியன்சி கிடையாது, L1 L2 சரியா ப்ரொஃபிஷியன்சி இல்லை, L3 இன்னும் மோசம். அது மோசம் தெரிஞ்சுட்டு தான் நீங்க இது பண்ணாம உட்காந்துருக்கீங்க. ஒன்று. ரெண்டாவது, ஃபைனான்ஷியலி நாட் வயபிள். என்ன? மூணாவது, இது இந்த இருக்கிற வேகன்சி பணம் இருக்கிறவங்க லிமிடெட் பணத்தை இது மோர் இம்பார்ட்டன்ட் டு டீச் சயின்ஸ் ப்ராப்பர்லி, மேத்ஸ் ப்ராப்பர்லி, மதர் டங் ப்ராப்பர்லி, இங்கிலீஷ் ப்ராப்பர்லி. அண்ட் இப்போ ஏஐ அதெல்லாம் ஸ்கூலில் அது கற்றுக்கிறதுக்கு நம்ம வழி பண்ண தவிர இது. நாலாவதுங்க, with all these language tools that are now there, student அவனுக்கு வேண்டி வேணா அவன் கற்றுக்குவான். I mean இப்போ நான் என்னோட சொந்த கதையை ஒன்று சொல்கிறேன். ஒரு 2 years முன்னால் நானும் மிஸ்ஸஸும் பர்லின் போனோம். ஓகே. அங்கே ரைக்ஸ்டாக் அந்த பர்லின் பார்லிமெண்ட் இருக்குங்க, அது ஒரு பார்லிமெண்ட் ஒரு டூர் பண்ணலான்னு போனால் அதில் ஒன்று கண்டிஷன் போட்டிருந்தான், ஜெர்மன் மொழியில் தான் டூர் நடக்கும், இங்கிலீஷில் இல்லை அப்படின்னு. வைஃப் செட் ஐ வில் ட்ராப் இட், நம்ம ஜெர்மனில் அவன் பேசினா அவங்க எங்கே புரிய போகுது. நான் சொன்னீங்களா, இப்போ இதெல்லாம் வந்துருச்சு, கூகுள் டிரான்ஸ்லேட்டில் இருக்குது, ஆடியோ டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஆகுது, போகலாம் புக் பண்ணோம். ஸோ அவன் தமிழில் பேசிட்டே போனால் நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் ஆடியோ டு டெக்ஸ்ட்டு பண்ணேன். அவன் பேச இங்கிலீஷில் டெக்ஸ்ட் வந்துட்டே இருக்குது. ஸோ வி குட் ஃபாலோ, போத் மை வைஃப் அண்ட் ஐ குட் ஃபாலோ வாட் சேயிங். ஸோ இப்போ வித் ஆல் தீஸ் டிஜிட்டல் டூல்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்கிறப்போ, ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ, தேர்ட் லாங்குவேஜா ஃபோர்த் லாங்குவேஜான்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் மக்கள் அவங்களே கற்றுக்குவாங்க. நீங்கள் துபாயில் போய் வேலை பார்க்குறீங்களா, நீங்கள் அரபிக்கு கற்றுக்குவீங்க, ஃப்ரான்ஸில் வேலை போனால் ஃப்ரெஞ்ச் கற்றுக்குவீங்க, சைனாவில் போனால் சைனீஸ் கற்றுக்குவீங்க. லீவ் இட் டு த சில்ட்ரன். 2 லாங்குவேஜ் உருப்படியாக சொல்லிக் கொடுங்க. ஸோ ஃபைனான்ஷியலி, இது அகடமிக்கலி, எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் தேர்ட் லாங்குவேஜ் டசன்ட் மேக் சென்ஸுங்க. ரைட். இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் அவங்க வந்து 3வது லாங்குவேஜில் நீங்கள் எதுவும் சூஸ் பண்ணலாங்கிறாங்க. பட் அதில் இருக்க ஃப்ளாவை நீங்கள் சொன்னீங்க. இப்போ 3 எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆமாம். ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் 3வது லாங்குவேஜா ஹிந்தியை தாண்டி வேற லாங்குவேஜ் எடுத்ததுக்கான ஏதாவது ப்ரூஃப்ஸோ இல்லை அதுக்கான சான்று ஏதாவது இருக்கு சார்? சில பேர் என்னன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நான் சொன்ன பாருங்க, தமிழ்நாடு ஓப்பனாக நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லுது. மற்றவன் ஓப்பனாக சொல்லாமல் சட்டிலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கு. அப்படி உண்மையாகவே இவங்க கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா 7% இருக்க சான்ஸ். யூபி அண்ட் பிஆர் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டில் 1 to 2% தான் 3 லாங்குவேஜ் தெரியுங்கிறது. அது 1968 50 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் 7% தான் 3 லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னா, அப்படி தட் ஷோஸ் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இஸ் கம்ப்ளீட்லி ஃபெயில். கஷ்டங்க, அது தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி ஃபார் மெனி சில்ட்ரன் இட் பிகம்ஸ் 4 லாங்குவேஜ் பர்டன். அது 2 லாங்குவேஜ், தமிழ்நாட்டில் இருக்கிற 2 லாங்குவேஜே மைனாரிட்டி சில்ட்ரனுக்கு 3 லாங்குவேஜ் பர்டன் தான். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு கன்னடா சைல்டுனா இங்கே வந்து ஆமாம், இங்கே தமிழ்நாட்டில் அவனுக்கு 3 லாங்குவேஜ் பர்டன். 3 லாங்குவேஜ் இருக்கிற ஸ்டேட்டில் இட் பிகம்ஸ் 4 லாங்குவேஜ் பர்டன். ஸோ நீங்கள் இது 1008 சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நீ சரியாக நாலேஜ் இல்லையா சார்? லாங்குவேஜ் நாலேஜ் இல்லையா? ஆமாம். இப்போ ஹிந்தி மராட்டி அவன் ஹிந்தி படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அது ஈஸி. பிகாஸ் தே போத் பிலாங் டு த சேம் லாங்குவேஜ் ஃபேமிலி, இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. அது ஈஸி அவனுக்கு. யார் ஒரு மராட்டி ஸ்டூடெண்ட்டுக்கோ, பஞ்சாபி ஸ்டூடெண்ட்டுக்கோ, ஒடியா ஸ்டூடெண்ட்டுக்கோ ஹிந்தி கற்றுக்கிறது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் பிலாங் டு த இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. தமிழ், கன்னடா இதெல்லாம் தே பிலாங் டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஃபேமிலி கால்ட் திராவிடியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஸோ தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு உண்மையாகவே ஹிந்தி கற்றுக்கிறது கஷ்டம். பிகாஸ் there is ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ட்ரைபல் லாங்குவேஜஸ், ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக்னு ட்ரைபல் லாங்குவேஜ் ஃபேமிலி இருக்கு, டிபெட்டோ பர்மன் இருக்கு. அந்த பசங்களுக்கும் ஹிந்தி கற்றுக்கிறது கஷ்டம். பிகாஸ் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் ஃபேமிலி இஸ் டிஃப்ரெண்ட், திராவிடியன் லாங்குவேஜ் ஃபேமிலி இஸ் டிஃப்ரெண்ட், ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் லாங்குவேஜ் ஃபேமிலி இஸ் டிஃப்ரெண்ட், டிபெட்டோ பர்மன் லாங்குவேஜ் ஃபேமிலி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்காரனுக்கு இது கற்றுக்கிறது, ஹிந்தி கற்றுக்கிறது ஆல்மோஸ்ட் ஆஸ் டிஃபிகல்ட் அஸ் லேர்னிங் இங்கிலீஷ் ஆர் லேர்னிங் சைனீஸ். கொஞ்சம் சைனீஸ் படிக்கணும் ரொம்ப கஷ்டம் தான். சைனீஸ் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். நீங்க பாத்தீங்கன்னா, யூ டோன்ட் மைண்ட் லேர்னிங் த லாங்குவேஜ் வித் சோ மச் டிஃபிகல்ட்டி ப்ரொவைடட் இட்ஸ் யூஸ்ஃபுல். இப்போ உங்களுக்கு யூஸ் இல்லையே, இப்போ நீங்க இங்கிலீஷ் இஸ் யூஸ்ஃபுல். இங்கிலீஷ் எதுக்கு யூஸ்னா, இட்ஸ் அ குளோபல். லீ குவான் யூஸ் சொன்ன மாதிரி
இங்கிலீஷ் இஸ் நியூட்ரல் டு ஆல் ஸ்டேட்ஸ். எந்த ஸ்டேட்டுக்கு அது ஃபேவர் ஆகாது. இங்கிலீஷ் இஸ் அ குளோபல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. கம்யூனிகேஷன், இப்போ ஏர்லைன்ஸ் கம்யூனிகேஷனோ வருது, நீங்கள் எல்லாம் சைனீஸ் ஆண்டில் இப்போ பைலட் ஆனாலும் சரி இங்கிலீஷ் தான் பேசணும். ஸோ இங்கிலீஷ் இஸ் த குளோபல் லாங்குவேஜுங்க. இட்ஸ் யூனிவர்சல் லிங்க் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல வி டோன்ட் மைண்ட். இப்போ ஹிந்தி கற்றுக்கிறதுனால உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு அதையும் நீங்கள் சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்கள் மைக்ரேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா இருக்குங்க, விச் மெனி பீப்புள் ஆர் நாட் aware of. That is census data. 62% of the people in India don't move out of their native the village or town where they're born. அவங்க அந்த ஊர்ல தான் இருக்காங்க. அவங்க பிறந்த ஊரை விட்டு 62% பேர் வெளியே போறதே இல்லை, அங்கேயே இருக்கான். 2-3 காரணம். ஒன்று போ அவசியம் இல்லை, ரெண்டாவது அவன் பரம ஏழை, அவனால வெளியே போற அளவுக்கு காசு இல்லை, பரம ஏழை. அது 2 காரணங்க. தேவையில்லை உனக்கு போக தேவையில்லை. ஏதோ சில பேர் போறாங்க, ஊரை விட்டு ஊர் வேலை பார்க்கல போறாங்க, பட் அதில் எண்ணிக்கை ரொம்ப கம்மி. பட் 62% டோன்ட் மூவ் அவுட் ஆஃப் தர் வில்லேஜ் அட் ஆல். அப்படி மூவ் பண்றவங்க 85% அந்த மாவட்டத்துக்குள்ள தான் இருக்கானுங்க, சுத்தி மாவட்டத்துக்குள்ள தான் வரான். ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் டேட்டா சார். 62% வில்லேஜ் விட்டே போறது இல்ல, 80% மிஞ்சி போனா அவனுடைய 85% ஸ்டேட்ல தான், அவன் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வெளியில போறது. 95% ஸ்டேட் விட்டு வெளியில போறது. ஸோ மூவ் பண்றவங்கலாம் இந்த மீதி பர்சன்ட் தான். டிஸ்ட்ரிக்ட் விட்டு வெளியில போறவங்க 15%. இந்தியா முழுக்கவே இந்தியா ஆவரேஜுங்க. தமிழ்நாடுல இன்னும் கம்மி. தட் இஸ் தமிழ்நாடு விட்டு போறவன் ஒரு 3% தான். தட் இஸ் 97% தமிழ்நாடுக்குள்ள தான் இருக்கான். ஸோ அதுக்கு தான் நீங்கள் தேனியில் இருக்கிறவனுக்கோ இல்லாட்டி நீங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கிறவனுக்கோ இது நீ ஹிந்திக்கு தெரிஞ்சாதான் நீ வட இந்தியாவில் இப்போ அவன் ஹிந்தி அங்கே போனதானே, அவன் அந்த தேனி விட்டே மாவட்டத்தை விட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் சென்னையர் வேற தான் வருவான். சரி, நம்ம வி ஷுட் நாட் லுக் அட் இட் ஃப்ரம் ஒரு மிடில் கிளாஸ் பெர்ஸ்பெக்டிவ். இல்லை நம்ம என்னன்னா நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோம். நம்ம இங்கே உண்மையான ஏழை பீப்புள் எடுத்தீங்கன்னா தே கான்ட் ஈவன் எஃபோர்டுங்க. தட்ஸ் வை இந்த இதெல்லாம் அந்த ஃப்ரீ பஸ் பாஸ் வர விமன் எல்லாம் அந்த இது ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ், பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் many people are really poor in India. We should remember that the people are really poor. And அவங்களுக்கு நான் சொன்ன பாருங்க, 44 லட்சம் பேர் இந்த 22 லட்சம் பேர் இந்த மந்த்ஸ் இந்த வீட்டில் இருந்தாங்கிற மாதிரி people are dead poor. So this is an important statistic. What does this say? This shows that நீ சொல்ற மாதிரி ஹிந்தி தெரியணுங்கிற இது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. மூவிங் இன்டு தி நெக்ஸ்ட் சாப்டர் சார், உங்களோட இதில் ரொம்ப முக்கியமான நீங்கள் டீப்பாக அனாலிசிஸ் பண்ணதில் வந்து ஹெல்த்தும் முக்கியமான. ஹெல்த்தில் வந்து நீங்கள் நிறைய சொல்கிறீங்க. அதில் என்னென்னா குறிப்பாக இந்த ஹெல்த் பாலிசியை ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு டெவலப்டு ஸ்டேட்டுன்னு பார்க்காம ஏதோ அண்டர் டெவலப்பிங் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணுற மாதிரியே ஃப்ரேம் பண்ணுவது டெவலப்டு ஸ்டேட்டுக்கு வந்து பெருசாக உதவாது. அப்படி இல்லை. சி த பாயிண்ட் இஸ் இந்தியா இஸ் வெரி டைவர்ஸ் கண்ட்ரிங்க. அண்டு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேட்ஸ் இருக்குது, கேரளா தமிழ்நாடு மாதிரி. ரொம்ப பேக்வர்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது, பீகார் அசாம் மாதிரி. ஸோ நீங்கள் சென்ட்ரலாக ஒரு பாலிசி நீங்கள் போடுறப்போ யூஸ்வலாக என்ன ஆகும்னா ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு இது இருக்குது, ஒன் யூனிஃபார்ம் சைஸ் அப்படின்னு. இது உங்கள் ஸ்கூல்லலாம் அந்த அந்த யூனிஃபார்ம் ஒரே சைஸுக்கு தைச்சு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சில பசங்களுக்கு ஃபிட் ஆகும், சில பேருக்கு லூஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசிஸ் அப்படி தான். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டும் யூரோப்பில் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு சமங்க. தமிழ்நாடு இஸ் ஈக்குவலன் டு ஜெர்மனின்னு வச்சுக்கோங்க. கர்நாடகா இஸ் ஈக்குவலன் டு ஃப்ரான்ஸ். மகாராஷ்டிரா இஸ் ஈக்குவலன் டு ஜப்பான். பாப்புலேஷன் வைஸாக சொல்கிறேன். யூபி ஒரு தனி நாடாக இருந்தால் இட் வில் பி த 5th மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. தனி நாடாக இருந்தால். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டுமே மற்ற இது நாட்டுக்கு ஒப்பிடலாம். மீன் ஸோ இந்த ஸ்டேட்டுக்காரனுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்கள் பாலிசி நாங்கள் தான் போடுவோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அந்த திங்கிங்கே தப்புங்கிறது எங்களோட பாயிண்ட். எங்கள் பாயிண்ட் என்னன்னா, ஆஃப்டர் ஆல் யார் இங்கே டெல்லியில் வேலை பார்க்குறவங்க யார், இங்கே வேலை பார்க்குறோம். சேம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இங்கே வேலை பார்க்குறான், அங்கே பார்க்குறான். சேம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இங்கே வேலை பார்க்குறான், அங்கே பார்க்குறான். சேம் பாலிட்டிஷியன்ஸ் தான் இங்கே வேலை பார்க்குறான், அங்கே பார்க்குறான். இன்னைக்கு இருந்த முனிசிபல் சேர்மேன் நாளைக்கு எம்எல்ஏ ஆகிறான், அதுக்கப்புறம் எம்பி ஆகிறான், அங்கே போகிறான். இன்னைக்கு சிஎம் இருக்கிறவன் நாளைக்கு யூனியன் மினிஸ்டர் ஆகிறான், இல்லாட்டி பிரைம் மினிஸ்டர் ஆகிறான். So the same class, whether it's bureaucracy or political class, people working in the central states are the same. ஸோ சடனாக நீங்கள் சென்டர் போகிறனால மட்டும் இப்போ நான் இப்போ சென்டரில் போய் உட்காந்தோன்னா சடனாக எஃபிஷியண்டாக இருக்க போகிறேன், இல்லாட்டி ஸ்டேட்டில் இருந்தோன்னே மந்தமாக போகிறேன், அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் பீப்புள். என்ன அது வைட் டிஃப்ரென்ஸஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி வைட் டிஃப்ரென்ஸஸுங்க. கேரளாவில் பிரச்சனை வேறு. அங்கே இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் திஸ். த ஆவரேஜ் உமன் இன் கேரளாங்க lives 12 years longer than the average woman in UP.
12 years 12 வருஷம் கூட. யூபியில் வந்து 80 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா கேரளாவில் 92 ஒரு அப்ராக்சிமேட் 80 கிடையாது. இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ராப்ளி இப்போ யூபியில் ஒரு 60 இயர்ஸ் வாழ்றாங்க அப்படின்னா 65னா இங்கே ஒரு 75 வரைக்கும் வாழ்றாங்க. ஓகே. So the average woman in Kerala lives 12 years longer than the average woman in UP. The average man in Kerala lives about 10 years longer than the average man in. So Kerala முதியோர் வியாதிகள் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே ஓகே. யூபியில் இந்த பேக்வர்ட் யூஸ்வல் என்ன ஆகும்னா 2 விதமான டிசீஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள். நீங்க லெஸ் டெவலப்டா இருக்கிறப்போ கம்யூனிகபிள் டிசீசஸ் தான் அதிகம். அதுல தொற்று நோய் அதெல்லாம் குழந்தைக்கு அதுல சாகும் அப்படியெல்லாம் பிரெக்னன்சி. ஆமாம், அந்த இது நீங்க ஸ்டேட்டோ ஏதோ டெவலப் ஆக மக்களோட இது லாஞ்சிவிட்டி கூட கூட நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இது ஹார்ட் அட்டாக்லையோ இல்லை ஸ்ட்ரோக், டயபெட்டிக்ஸ் இது மாதிரி சாகிறது கூட. ஸோ திஸ் இஸ் நேச்சுரல் ட்ராஜெக்டரி. இந்தியாவில் சில ஸ்டேட்ஸ் எல்லாம் நல்ல, தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்டாக இருக்குது. யூபி, பிஆர், அஸ்ஸாமுக்கு அந்தந்த ஸ்டேட்டுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஸ்டேட்ஸ் டிசர்வ். ஸோ நீங்கள் சென்ட்ரல் உட்காந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் பாலிசி போடக்கூடாது. ஏன்னா மேபி கேரளாவில் முதியோர்களுக்கு இல்னஸஸ் அதுக்கு தான் தகுந்த மாதிரி இருக்கணும். வேற பிஆர்ல மேபி சில்ட்ரன் அண்ட் இந்த தாய்மாரில் இருக்கிறது, குழந்தைங்க இருக்கிறது அது பார்க்கணும். ஸோ திஸ் டெல்லியில் உட்காந்து நீங்கள் இது பண்ண முடியாது. இட்ஸ் நாட் ப்ராக்டிகல். டெல்லியில் என்ன பண்ணுறாங்க, எது ஃபிட் ஆக மாட்டேங்குது. இல்லை, டெல்லியில் யூஸ்வலாங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஸ்கீமுமே டெல்லியில் உருவாகிறது கிடையாது. ஸ்கீம்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் இன் சம் ஸ்டேட் ஆஃப் த அதர். அது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா டெல்லி அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தேவையில்லாமல் யூனிஃபார்மாக எல்லாரும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா. நான் அந்த வீடு கூட சொன்னேன் பாருங்க, நாகாலாண்டில் இருக்கிற வீடு ஒரு மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டில் குஜராத், ஆனால் ஒரு சிங்கிள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறான். இட்ஸ் நாட் அ வே டு டூ இட் ஆக்சுவலி, பிகாஸ் திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஃபாலிங் பிட்வீன் டூ ஸ்டூல்ஸ். எதுவுமே ஃபிட் ஆகாது. நீங்கள் இது பல எக்கனாமிஸ்ட் எல்லாம் எழுதியிருக்காங்க இதை பற்றி. ஆல்ரெடி ஒரு வேலஸ் ஓட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட் இருக்காரு யூஎஸ்ஏல. அவர் தான் சொன்னார், மத்திய அரசு இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, மத்திய அரசு ஒரு பாலிசி போட்டால் அது எந்த ஸ்டேட்டுக்கும் அது ஃபிட் ஆகாது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபிட் ஆகாது, எனக்கு ஃபிட் ஆகாது, நடுவில் எங்கேயோ ஒரு இதாக இருக்கும். நோபடி இஸ் ஹாப்பி வித் தட். அந்த மாதிரி ஒரு ஓகே. இப்போ ஹெல்த்தில் இப்போ என்ன சார், இப்போ ஏன்னா இப்போ அவங்க வந்து அண்டர் டெவலப்பிங் ஸ்டேட்ஸில் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் ப்ராப்ளம், ஆமாம், டெவலப்டு ஸ்டேட்டில் வந்து வயதானவர்களுக்கு இருக்க ப்ராப்ளம். இப்போ அவங்க என்ன ஸ்கீம் ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் கொண்டு வராங்க. என்ன ஸ்கீம் நிறைய இருக்கு. ஓகே, நேஷனல் ஹெல்த் மிஷன் இந்த மாதிரி நிறைய இது இருக்குங்க. அதில் பல ஸ்கீம் இருக்கு. நேஷனல் மிஷனில் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஒரு ஸ்கீமு, அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, ஆஸ்பத்திரியில் டெலிவரி பண்ணணுன்னு ஒரு ஸ்கீமு, அப்புறம் வேக்சினேஷன் ஸ்கீமு, அப்புறம் அடோலசன்ட் ஸ்கீமு, இந்த பல ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எய்ம்ஸ் அண்ட் இது இந்த அப்கிரேடேஷன் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ எய்ம்ஸ், இதெல்லாம் பல ஸ்கீம் இருக்குது. வாட் ஸ்டேட்ஸ் ஆர் சேயிங் இஸ், தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்கீம் அங்கேருந்து உருவாக்கி ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து காப்பி அடித்து உருவாக்கி இந்தியா ஃபுல்லாக பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்றா எங்களுக்கு பணத்தை கொடுங்க, பிளாக் கிராண்ட்னா தொகை இப்படியே கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் ஸ்டேட்டுக்கு என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கல் உதாரணம் சொன்ன போனால், உங்கள் ஃபாதர் உங்களுக்கு 2000 ரூபா பாக்கெட் பண்ணி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன வேணால் செலவு பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்கிறது ஒன்று. ஃபாதர் உங்களுக்கு 2000 ரூபா பாக்கெட் பண்ணி கொடுத்து 500 ரூபாய்க்கு மேலே நீ சினிமா பார்க்கக்கூடாது, 500 ரூபாய்க்கு மேலே ஹோட்டலுக்கு போகக்கூடாது, 500 ரூபா கட்டாயமாக புக் வாங்கணும், இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டார். தட்ஸ் கால்ட் டைட் ஃபண்ட்ஸுங்க. ஓகே. ஸோ வாட் ஸ்டேட்ஸ் ஆர் சேயிங், நீங்கள் இந்த மாதிரி எங்களை சின்ன குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. எங்களுக்கும் அதிகாரம் இருக்குது, எங்களுக்கு நாலேஜ் இருக்குது, எங்களை விடுங்க, வி நோ ஹவு டு. எங்கள் மக்களுக்கு என்ன பண்ண தெரியும். இவங்க உங்ககிட்ட விட்டால் நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுவீங்க அப்படி ஒரு நம்பிக்கை. தட் இஸ் லேக் ஆஃப் ட்ரஸ்ட்டுங்க. பேசிக்கலி இட்ஸ் லேக் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் லேக் ஆஃப் இவங்களால. ஸோ அதுதான் நான் முதல்ல சொன்னது, ஈச் இந்தியன் ஸ்டேட் இஸ் லைக் ஏ யூரோப்பியன் கண்ட்ரி சைஸ்லையும் பாப்புலேஷன். நீங்கள் இந்தியன் ஸ்டேட்ஸை நீங்கள் நம்பலையானா இதோட மீனிங் என்ன? இந்தியன்ஸ் ஆர் இன்ஃபீரியர் டு யூரோப்பியன்ஸுங்கிற மீனிங் தான் வருது. தட் இஸ் அவன் அந்த நாடை நடத்திட்டு இருக்கான். நீங்கள் தமிழ்நாட்டுக்காரனை தமிழில் நடத்த முடியாதுன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, யூஆர் எஃபெக்டிவ்லி சேயிங் இன் சோ மெனி வேர்ட்ஸ் தட் யூ டோன்ட் ஹவ் ஃபெய்த் இன் இந்தியன்ஸ் கேப்பபிலிட்டி. பட் ஆனால் சார், இப்போ நீங்கள் சொல்வது சரி, நான் ஐ ஸ்டாண்ட் வித் யூ. பட் ஈவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பீகாருக்கு கொஞ்சம் மேலே இருந்தனாம இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்துட்டோம். பட் பீகாரும் யூபியும் இன்னும் அதோட கொஞ்சம் தான் மேலே வந்திருக்காங்க, இன்னும் பெருசாக வளரல. இப்போ அப்போ அவங்க மேனேஜ் பண்ண சிஸ்டம் தப்பாக இருக்குது, இல்லை சிஸ்டமில் ஏதோ கரப்ஷன் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால தான் வர முடியல. இப்போ அவங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்காம இருக்குது. இது இன்ஃபேக்ட் இது அதை வேறு ஒன்றுங்க. நீங்கள் குழந்தைய நீங்களே பார்த்துருப்பீங்க. சம் பேரண்ட்ஸு குழந்தைய டெவலப் ஆகவே விடாமல் எல்லாமே என்ன ஃபீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை டெவலப்பே ஆகாது. இப்போ எம்ப்ளாயிஸ் கூட, இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, சிஓ இருக்கீங்க, எல்லாமே என்ன கேட்டு தான் பண்ணணும், யாருமே முடிவு எடுக்காதீங்க சொன்னால் அந்த உங்கள் சப்பார்டினேட்ஸ் எனக்கு என்ன போச்சுன்னு சொல்லி எல்லாம் உங்ககிட்ட தள்ளி விடுவானுங்க. தே வில் நாட் டெவலப். இஃப் யூ வாண்ட் யுவர் சில்ட்ரன் டு டெவலப், யூ ஷுட் கிவ் தம் ஃப்ரீடம்.
They should have the freedom to do things. Okay, they may make mistakes, they may learn. but they learn. States-க்கு அப்படிதான். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரியலி வாண்ட் ஸ்டேட்ஸ் டு அக்வயர் கெப்பாசிட்டினா நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். தப்பானா பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டீங்க, தமிழ்நாடு பாருங்கள் அப்படி கரெக்டாக பண்ணுறோம், நீங்கள் அவங்கள பார்த்து காப்பி பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு அட்வைஸ் தான் கொடுக்கணும் தவிர கையை பிடிச்சி நீயே எழுது. ஸோ இது என்ன ஆகுது, நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்ஸ் தத்தி ஆகிட்டே போகுது. என்ன அவங்க எப்படி எஃபிஷியண்டாக செலவு பண்ண இப்போ இருக்கிற எஃபிஷியண்டாக இருக்கிற ஸ்டேட்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி கண்ட்ரோல் டைட்டன் பண்ண அது என்ன வீக் ஆகிட்டே போகுது. இது ஒரு பாயிண்ட்டுங்க. ஆஸ் ஐ செட், இந்த ஆர்கனைசேஷன் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க. கம்மிங் பேக் டு ஸ்டேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒன்றா எங்களுக்கு அன்டைடு ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் கிராண்டாக கொடுங்க, இப்படி வேணால் செலவு பண்ணிக்கோங்க சொல்லி கொடுங்க. நெகட்டிவ் லிஸ்ட் வேணால் போடுங்க, இது ஸ்டாஃபுக்காக செலவு பண்ணக்கூடாது, சும்மா பப்ளிசிட்டிக்கு செலவு பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சில நெகட்டிவ் லிஸ்ட், ஷார்ட் நெகட்டிவ் லிஸ்ட். இல்லாட்டி ஸ்டேட்ஸ் சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அந்த பணத்தை வச்சு, கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் லிஸ்ட் ஒன்று வேணால் போடுங்க, இதுக்கு ஏபிசிடி இந்த ஐட்டம் தவிர வேறு எதுக்கான செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அது ஒன்று. இல்லாட்டி ஒரு மெனு மாதிரி கொடுங்க. இப்போ நீங்கள் ஹோட்டலில் போகிறீங்க, ஒரு மெனு பார்க்குறீங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ டிக் பண்ணுறீங்க. அந்த மாதிரி யூ கிவ் எ மெனு ஆஃப் 20 ஸ்கீம்ஸ். என்ன, கேரளா அவனுக்கு வேண்டிய ஸ்கீமை சூஸ் பண்ணோம், பீகார் அவனுக்கு வேண்டிய ஸ்கீம் சூஸ் பண்ணோம், அதுக்கு நீங்கள் பணம் கொடுங்க. தட்ஸ் கரெக்ட் திங், தட்ஸ் கரெக்ட் வே டு டூ இட். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாருமே இதே ஸ்கீம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது கேரளாவுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, யாருக்கும். திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம்ஸுங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் இன் ஜென்ரல், நாட் ஒன்லி இன் த ஹெல்த் செக்டர் பட் அக்ராஸ் த போர்ட், வெதர் இட் இஸ் ஹவுசிங் ஆகட்டும், இதே ஆகட்டும், ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கைட்லைன்ஸ். தட்ஸ் நாட் அ குட் திங். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த திங்கிங் இருக்குது. பிகாஸ் என்னோட பேட்ச்மேட் ஒரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருந்திருக்காரு, அவரே சொன்னார், இந்த மெனு தான் பண்ணுங்கன்னு நானே அடித்து சொல்லிட்டு இருக்கேன். 20 ஸ்கீம் தயார் பண்ணுங்கள், அது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்துற மாதிரி. தெரியும், சில எல்லா ஸ்டேட் ஸ்கீமும் எல்லாருக்கும் பொருந்தாது, சிலது பீகாருக்கு பொருந்தும், சிலது தமிழ்நாடுக்கு பொருந்தும். இந்த 20ல் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க. பட் சார், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வி ஹேவ் கம் அ லாங் வே. ரொம்ப தூரம் வந்துட்டோம், நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் வந்துட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஏன் ஒருத்தர் கூடவா இது வந்து இன்னும் இது தப்பாக இருக்குது, சிஸ்டமே ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாவாக இருக்குன்னு புரியாமல் பண்ணாமல் இருக்காங்க சார்? இது 2 விதமாக வருதுங்க. இது ஒன்று பவர்னா, ஒன்ஸ் நீங்கள் பவரை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் இழக்க விரும்ப மாட்டீங்க. யார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் உட்காந்து இது பியூரோக்ராட்ஸு கில்ட்டிங்க. ஐ வுட் சே த பியூரோக்ராட்ஸ் ஆர் மோர் கில்ட்டி தென் ஈவன் த பாலிட்டிஷியன்ஸ். நம்ம ஆளுங்க அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இது நம்மகிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறப்ப ஒரு மாதிரி பேசுவோம், அங்கே பண்ணணும்னா வேறு மாதிரி பேசுவோம். இது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ஒரு பியூரோக்ரஸி அங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நினைப்பான், நம்ம ஏதாவது ஒரு ஸ்கீமை புதுசாக கண்டுபிடிக்கணும், அப்போ தான் நமக்கு மரியாதை இருக்கும். ஸோ எப்படி பண்ணுவான், ஸ்டேட் ஸ்கீமை போய் இவன் ஆரம்பிப்பான். இவனை சென்ட்ரல் ஸ்கீம் வேலை விட்டுட்டு ஸ்டேட்டில் இருக்கிற வீடு ஸ்கீம் ஆரம்பிப்போம், குடித்தண்ணி ஸ்கீம் அப்படி ஹெல்த் லோன் ஆரம்பிப்போம் அப்படின்னு பண்ணி அவங்க எம்பையர் பில்டிங், தட் இஸ் தே வாண்ட் டு பில்ட் அன் எம்பையர். ஸோ தே ஸ்டார்ட் மோர் அண்ட் மோர் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ். நம்ம ஆளுங்க கூட என்ன, சரி கவர்மெண்ட்லேருந்து பணம் வருது, நம்ம எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவனும் அதை வாங்கிக்கிறான். இங்கேயும் கரப்ஷன் யூஸ் இல்லாமல் இருக்குது. நம்ம கரப்ஷன் இது சரி நம்ம இது அடிக்கலாம், அது ஒரு காரணம். ஸோ இதை பல ரீசன்னாலங்க, தட் இஸ் பவர் மாங்கரிங், எம்பையர் பில்டிங், வர பணத்தை எதுக்கு விடணும் அப்படி இந்த மாதிரி திங்கிங். ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்போட இருக்கவங்க மட்டும்தான் ஆமாம் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷுட் இது அதுக்கு தான் நாங்கள் ரிப்போர்ட்டில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, முதல் சாப்டர் அதான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிலாசபிக்கலாக நம்ம இந்த பாயிண்ட்டை டீல் பண்ணணும். நீங்கள் அந்த குறிப்பிட்ட எஜுகேஷன், ஹெல்த்து, கவர்னரு இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் கேசஸ். ஃபிலாசபிக்கலாக சென்ட்ரலைசேஷன் நல்லதா, டீசென்ட்ரலைசேஷன்னா அந்த பாயிண்டில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஃபிலாசபிக்கலாக டீசென்ட்ரலைசேஷன் நல்லது, இது காமன் சென்ஸ் ஆர்குமெண்ட்டுங்க. என்ன அதுக்கு ஒரு பேரே இருக்குது இங்கிலீஷில், சப்சிடியாரிட்டின்னு பேர். சப்சிடியாரிட்டி என்னென்னா, ஒரு பஞ்சாயத்தில் பண்ண முடிய வேலை முனிசிபாலிட்டியில் பண்ணக்கூடிய வேலை அவங்க லெவல்லே விடும், அவங்களால பண்ண முடியாட்டி அடுத்த லெவலுக்கு போகணும். ஐ ஹோப் யூ கெட் மை பாயிண்ட். வாட் கான் பி டன் அட் த லோயஸ்ட் லெவல் ஷுட் பி டன் பை த நெக்ஸ்ட் ஹையர் லெவல். அதால் முடியும். இப்போ டிஸ்ட்ரிக்டில் முடியலன்னு வச்சுக்கோங்க, அது மட்டும் தான் ஸ்டேட்டில் பண்ணணும். ஸ்டேட்டில் முடியலன்னா அது மட்டும் தான் நேஷனலில் பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் பிரின்சிபல் ஆஃப் சப்சிடியாரிட்டி. இந்தியாவில் அப்படி இல்லை. பஞ்சாயத்தில் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணிட்டுருக்கு. வீடு கட்டுறது, ரூரல் ரோட்ஸ் போடுறது, வில்லேஜ் டாய்லெட் கட்டுறது, இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வேலை கிடையாது. போர்ட்ஸ் நடத்துறது, இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேலை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஷுட் ஃபோக்கஸ் ஆன் பிக் திங்ஸ். தே ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், மார்ஸ் மிஷன், நேஷ்னல் செக்யூரிட்டி. இப்போ சைபர் வார்ஃபேர்லாம் நடக்குது. இப்போ இங்கே இந்த ஈரான் பாரதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யூஎஸ் இவங்கெல்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. அதில் நாளைக்கு நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டினா எப்படி டீல் பண்ணுறது? யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் பிக் திங்ஸ். யூ ஷுட் திங்க் ஆஃப் ஏஐ பற்றி பேசணும், நீங்கள் சிந்தட்டிக் பயாலஜி பற்றி பேசணும், குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை பற்றி யோசிக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு மார்ஸ் மிஷனை பற்றி யோசிக்கணும், சைபர் செக்யூரிட்டி பற்றி யோசிக்கணும், மேக்ரோ எக்கனாமிக் இந்த குளோபல் அதை விட்டுட்டு நீங்கள் வில்லேஜ் டாய்லெட்டு, நீ இந்த ரோடு, இதெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வேலை கிடையாதுங்க. அவங்கவுங்க வேலை பார்த்தா கரெக்டாக இருக்கும்.
திஸ் இஸ் த ப்ராப்ளம்.